கோடை வறட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் சென்னையின் தண்ணீர் தேவைக்காக ஏரிகள், கிணறுகள் உள்ளிட்ட பல இடங்களிலிருந்து தண்ணீர் எடுக்கிறது மெட்ரோ குடிநீர் நிர்வாகம். அதில் முக்கியமான இடம் சிக்கராயபுரம் கல்குவாரி. சிக்கராயபுரம் கல்குவாரியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. அவருடன் பேசலாம். வெற்றி, சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வரக்கூடிய பல நீர்நிலைகள் இருக்கு, அது எல்லாமே கோடையோட வெப்பத்துக்கு இரையாயிட்டு இருக்கு. தண்ணிலாம் இல்லாத நிலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். சிக்கராயபுரம் கல்குவாரி மாதிரியான சில இடங்கள்ல இருந்து ஓரளவுக்கு தாகத்தை தணிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பண்ண முடியும்? எத்தனை நாளைக்கு நம்முடைய தாகத்தை தணிக்க முடியும் இந்த சிக்கராயம் கல்குவாரியிலிருந்து? சமீப காலங்களில் சென்னை எதிர்கொள்ளாத ஒரு கடும் பஞ்சத்தை, தண்ணீர் வறட்சியை தற்பொழுது சென்னை சந்தித்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும் சென்னையிலிருந்து புலம்பெயரலாமா வேண்டாமா என்கிற ஒரு பெரும் குழப்பத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் கோடை காலம் முடிவதற்கு இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கிற நிலைமையில் சென்னையின் மெட்ரோ குடிநீர் நிர்வாகம் சென்னையின் மொத்த தண்ணீர் தேவையில் ஒரு 1/4 பங்கை தான் தற்பொழுது வரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 1/4 பகுதி தண்ணீரை கொடுப்பதற்கே சென்னையில் பல ஏரிகள் இருக்கிறது. அதாவது பூண்டி, சோழவரம், புழல், செம்பரம்பாக்கம், வீராணம் உள்ளிட்ட ஏரிகளில் இருந்தும் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் இருந்தும் இன்னும் பல கல் குவாரிகளிலிருந்தும் விவசாய கிணறுகளிலிருந்தும் சென்னைக்கு தேவையான அந்த தண்ணீர் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சென்னைக்கு தேவையான தண்ணீரில் 1/4 பகுதி தண்ணீர், அதாவது 50 கோடி லிட்டர் தண்ணீரை எடுப்பதற்காக இவ்வளவு இடங்களில் மெட்ரோ குடிநீர் நிர்வாகம் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பான இடமானது பல கல்குவாரிகள் எடுக்கிறார்கள். பல கல்குவாரிகளில் இந்த சிக்கராயபுரம் குன்றத்தூர் அருகில் உள்ள சிக்கராயபுரம் கல்குவாரியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த கல்குவாரியில் சேர்த்து மொத்தம் ஒரு நாளைக்கு 2 கோடி லிட்டர் தண்ணீரானது கல்குவாரிகளில் இருந்து மட்டுமே எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த கல்குவாரியில் இருந்து கூட இங்கு பைப்பின் மூலமாக, ராட்சத குழாய்களின் மூலமாக சென்னை நகரத்திற்கு தண்ணீர் எடுக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிக்கராயபுரம் கல்குவாரியை பொறுத்தவரை ஏற்கனவே பல ஏரிகள் இங்கு, அதாவது செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகள் எல்லாம் வறண்டு கொண்டிருக்கிறது. மற்ற ஏரிகளும் சொல்லிக் கொள்ளும்படியாக நீர் இல்லை. வீராணம் ஏரியில் ஓரளவுக்கு நீர் இருக்குது. பட் அந்த நீரை நம்மால் தினமும் 18 கோடி லிட்டருக்கு மேல் இங்கே சென்னை கொண்டு வர முடியாது. அந்த சூழலில் சென்னைக்கு அருகில் உள்ள இந்த சிக்கராயபுரம் கல்குவாரியிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறது மெட்ரோ நிர்வாகம். இந்த கல்குவாரியை பொறுத்தவரை மிகவும் குறைந்த அளவே தண்ணீர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தண்ணீரானது இந்த கோடை காலம் முழுவதும் வருமா என்பது பெரிய கேள்விக்குறிதான். இருந்தாலும் இந்த தண்ணீரை எவ்வளவு தூரம் எடுத்து சுத்திகரித்து மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை மெட்ரோ நிர்வாகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தொடர்ச்சியாக இந்த பருவ காலத்தில் இந்த ஆண்டு மழை பொழியுமா, எதிர்பார்த்த மழை பொழியுமா, அதை தேக்கி வைப்பதற்கு இந்த ஆண்டாவது பொதுப்பணித்துறையோ மெட்ரோ நிர்வாகமோ உரிய நடவடிக்கைகள் எடுத்து குளங்களை தூர்வாரி அதை தேக்கி வைப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வார்களா, மக்களுடைய தண்ணீர் பஞ்சம் தீர்க்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சிவி வெற்றி, சென்னையோட தாகத்தை தணிக்க 4/1 பங்கு நீர் தான் இப்ப கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி கொடுக்கக்கூடிய நீரும் கல்குவாரிகள்ல இருந்து எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்ப சென்னை மாநகரம் நின்றுருக்கு. சென்னையோட தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வரும் காலங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சீங்க. நன்றி வெற்றி. அடுத்ததாக, வறண்டு போயிருக்கக்கூடிய சென்னை மக்களின் தாகத்தை தீர்க்கும் சோழாவரம் ஏரியோட நீர்மட்டம் இப்ப எந்த அளவுல இருக்கு? அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, சோழாவரம் ஏரியோட நீர்மட்டம் என்ன? எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கு? எத்தனை நாட்களுக்கு சோழாவரத்திலிருந்து தண்ணீர் விநியோகம் செய்ய முடியும்? அதாவது சோழாவரம் ஏரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1024 மில்லியன் கன அடி தண்ணீரை தேக்கலாம். இந்த சோழாவரம் ஏரியில் தற்போது முற்றிலும் வறண்டு தான் காணப்படுது. இங்கேருந்து வினாடிக்கு 11 கன அடி தண்ணீரை புழல் ஏரிக்கு கால்வாய் மூலமாக ராட்சச மோட்டார்கள் கொண்டு அனுப்பும் பணியை தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்தே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது பார்த்துட்டு இருக்கிறது புழல் ஏரி பகுதி. இந்த புழல் ஏரி முற்றிலும் வறண்டு இங்கே இருக்கிற மீன்கள் கூட செத்து மிதக்கும் ஒரு பரிதாபகரமான நிலையில் தான் நாம் இந்த ஏரியை பார்க்க முடியுது. அதே போல் இங்கே வர்ற பறவைகளும் உரிய மீன்கள் ஏதும் கிடைக்காம அந்த குட்டையில் நின்றுட்டு இருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கலாம். சென்னை மக்களின் தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த புழல், சோழவரம், பூண்டி, செம்பரம்பாக்கம் ஆகிய 4 ஏரிகளின் நீர் மட்டுமே ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைக்கு உள்ளது என்றே நாம் சொல்லலாம். சிபி, இந்த ஏரிகளுடைய நீர்மட்டம் அதிகரிக்கணும்னா
மழை மட்டும்தான் தீர்வா? மழை பெய்தால் ஒழிய மட்டுமே இந்த ஏரிகள்ல தண்ணீர் மட்டங்கிறது அதிகரிக்குமா, இல்ல மற்ற வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஏரிகளை மட்டுமே நம்பி சென்னை மக்கள் இருக்க முடியும்? அதாவது தற்போது இந்த புழல் ஏரியில இருக்கிற நீரை கொண்டு சுமார் ஒரு மாதத்திற்கு சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. ஏனென்றில் கடந்த ஆண்டுகளில் வந்து நாம் தண்ணீர் இருப்ப ஒப்பிடும்போது இதே அளவுக்கு தண்ணீர் இல்லை. இப்போ தற்போது இருக்கின்ற இந்த நீரை கொண்டு நிச்சயமாக ஒரு மாதத்தோட தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். ஆனாலும் இங்கே இந்த ஏரியை வந்து தற்போது மராமத்து பணிகள், அதாவது ஏரியை சீரமைக்கும் பணிகள் சுமார் 171 கோடியில் வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக இங்கே இருக்கிற தண்ணீரை வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் நிலவுவதால் தற்போது ராட்சச மோட்டார்கள் கொண்டு இருக்கின்ற நீரை சென்னை மக்களின் தாகம் தீர்ப்பதற்காக அனுப்பும் பணியில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து பொதுப்பணித்துறையினருடன் இணைந்து சென்னை குடிநீர் வாரியம் மேற்கொண்டு வருகிறது. இந்த தண்ணீரை கொண்டு மக்களின் தாகத்தை தீர்த்தாலும் எதிர்வரும் காலங்களில் இந்த ஏரியை உரிய முறையில் தூர்வாரி மழை நீரை சேகரிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் முடுக்கிவிட வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சிவி பார்த்தசாரதி, வறண்டு போயிருக்கக்கூடிய சென்னை மக்களின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய சோழாவரம் ஏரியோட நீர்மட்டம், அதை வருங்காலங்களில் எந்த அளவுக்குலாம் பராமரிக்கணுன்ற விவரங்களை சொன்னீங்க. உங்களோட விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.